அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஐமுகன். நான் முஹைமினா டீச்சர் அடிக்கடி கிண்ணியாவில் இருந்து ஸ்டடி அகாடமியை பற்றி சொல்லணுமா இருந்தால் மிக சிறந்த ஒரு தனியார் கல்வி நிலையம். ஸ்டடி அகாடமியில் வெப் டிசைனிங் கோர்ஸை ஃபாலோ பண்ணின ஒரு மாணவி என்ற வகையில் நான் என்னுடைய திருப்தி இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனது பொழுதுபோக்காகத்தான் நான் இந்த கட்டை நிறைய தொடரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதாவது இந்த பொழுது எப்படி ஒரு பயனுள்ள வகையில் கழிக்கலாம் இது தேடிய போது ஃபேஸ்புக் மூலமாக ஸ்டடி அகாடமியினுடைய விளம்பரத்தினை பார்த்து நான் எனது வெப் டிசைனிங் கட்டை நெறியினை ஸ்டடி அகாடமியில் மேற்கொண்டேன். அப்போது ஃப்ரீலான்சிங் மற்றும் நவீன தொடர்பாடல் கற்கை என்ற விடயங்கள்லாம் எனக்கு புதுசாக இருந்தது. உண்மைக்கே பிரயோசனமான ஒரு பயனுள்ள ஒரு கற்கை நெறியாக காணப்பட்டது. மற்றும் அதனுடைய கட்டண விவரங்களை சொல்கிறதா இருந்தால் மிக இலகுவான தவணை அடிப்படையில் செலுத்தக்கூடிய ஒரு கட்டண முறை ஒன்று அவங்க வச்சிருக்கிறாங்க. ஏலவல் படிச்சுட்டு இருக்கிற மற்றும் ஓலவல் எழுதிட்டு தொடர்ந்து உயர்கல்வியை தொடர முடியாமல் இருக்கிற மாணவர்களுக்கும் மற்றும் ஏனைய தொழில்துறையில் இருக்கிற லேர்னிங் அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸை பயன்படுத்தி எப்படி தங்களுடைய தொழில்களை முன்னேற்றி கொள்ளலாம், மேற்கொண்டு சிறப்பாக மேற்கொள்ளலாம் என்ற தேடலுடையவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கற்கை நெறியினை வழங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனமாக நான் ஸ்டடி அகாடமியினை இனங்கண்டு கொண்டேன். மேலும் நேர முகாமைத்துவம், எமது கற்கை நிலையத்தினுடைய நேர முகாமைத்துவமானது மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எங்கள் பணிப்பாளர் இந்தியாஸ் மற்றும் ஏனைய லெக்சர் ஒவ்வொருத்தருமே மிக சிறப்பாக தங்களுடைய கற்கையினை மேற்கொண்டார்கள். ஹெல்ப்லைன் உதவிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆலியா மிஸ் மற்றும் சிம்ரா மிஸ் ஆகியோர் மிக சிறப்பாக தங்களுடைய ஹெல்ப்லைன் வேலைகளை மேற்கொண்டார்கள். எம்மை தொடர்பு கொண்டு மிக அழகாக எங்களுடைய நேரத்தை நினைவூட்டி கிளாஸ் நடக்க போது நீங்கள் கிளாஸில் இணைந்து கொள்ளுங்கன்னு சொல்லி எங்கள் அன்பாக கேட்டுக்கொள்வார்கள். அவர்களுடைய நேரத்தை எங்களுக்காக வழங்கி மிக சிறந்த ஒரு கற்கையினை எங்களுக்கு வழங்கினார்கள். எமது லெக்சரினுடைய அந்த கற்பித்தல் முறைகளை கூறுவதாக இருந்தால் மிக சிறப்பான அணுகுமுறைகள். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாணவனை எப்படி கற்றலில் ஆசையுடன் விருப்பத்துடன் கற்க செய்வது என்ற கலையினை எமது இந்தியாஸ் லெக்சர் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். மிக அழகாக அவருடைய உரையாடல் பாங்கு, எங்களை அணுகுகின்ற முறை, ஒரு ஆசிரிய மாணவர் தொடர்பு எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்தியாஸ் அவர்களுடைய லெக்சரில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. நிறைய நல்ல முன்மாதிரிகள் அவர்களிடம். நேர முகாமைத்துவம், நேரத்துக்கு ஒன் டைமுக்கு வருவாங்க, ஒன் டைமுக்கு முடிப்பாங்க அந்த விஷயங்களை. அடுத்து எங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்கேற்ற மாதிரியான டைம் ஷெட்யூல் பண்ணுவாங்க. மிக சிறப்பாக இருந்தது. அவரோட கற்றுக்கொண்ட அந்த பொழுதுகள் மறக்க முடியாத ஒரு பொழுதுகளாக. அடுத்த கற்கை நெறி முடிய போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கவலை. எங்களோட கற்றுக்கொண்ட டீம், அந்த இதில் குரூப்பில் இருந்த ஆட்கள் ஒவ்வொருத்தருமே மிக டீசெண்டான ஆட்கள், மிக ஒழுக்கமாக தங்களுடைய கற்கை நெறியினை மேற்கொண்டிருந்தார்கள். சூம் கிளாஸில் உங்களுக்கு தெரியுமே எப்படி டிஸ்டர்ப் பண்ணணுன்றதெல்லாம் யாருமே எந்த தொல்லையும் கொடுக்காம மிக அமைதியாக இருந்து தங்களுடைய சந்தேகங்களை மிக தெளிவாக கேட்டு, ஒருத்தருக்கு சந்தேகம் வந்து அதை கேட்கும்போது இன்னொரு ஆளுக்கும் அதே சந்தேகம் எப்படி கேட்குறன்ற டவுட்டில் இருப்பாங்க. அப்போ அப்படியான டவுட்டெல்லாம் வராத அளவுக்கு மிக தெளிவாக தங்களுடைய கற்றல் கற்பித்தல் முறைகளை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். பொழுதுபோக்காகத்தான் நான் இந்த கற்கை நிறைய மேற்கொண்டேன். ஆனால் என்னையில் நிறைய மாற்றங்கள், தொடர்பாடல் திறனாக இருக்கட்டும், மற்றபடி வீடியோவில் வெளியில் வந்து பேசணுன்ற அந்த தைரியம், சரியான வெக்கம் எனக்கு. இப்படி வீடியோவில் நான் வெளியில் ஆக்களோட இப்படி வர கொஞ்சம் வெக்கப்படுவேன் நான். ஆனால் இந்த எங்களுடைய இந்தியாசர் அந்த தைரியத்தின் மூலமாக மிக சிறப்பாக எங்களாலே ஏலம் அந்த ஐகேன் வீக்கேன் என்ற அந்த கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி மிக சிறப்பாக தங்களுடைய கற்பித்தல்களை மேற்கொண்டார்கள். நான் இதுக்கு முதல் இப்படியான ஒரு ஸ்பேஸ் லேர்னிங் நிலையத்தின் மூலமாக கற்றலை மேற்கொள்ளவில்லை. ஆனால் முதல் அனுபவமே மிக சிறப்பாக இருக்கிறது. ஃப்ரீலான்சிங் வெப் டிசைனிங் படித்து எப்படி ஃப்ரீலான்சராக வர்றது, அதே போல் ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன மாதிரி செய்கிறது,
அடுத்தது எங்களோட செல்ஃப் ஸ்கில்லை எப்படி வளர்த்து கொள்வது. இப்போ நிறைய தேடல்களுக்கு வித்துட்டு இந்த கட்டை நெறி எனக்கு வித்தியாசம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிளாஸ் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க ஒரு நோட் புக்கும் பெண்ணும் வச்சுக்கொள்ளுங்க ஒவ்வொரு கிளாஸ்லேருந்து. உண்மைக்கே அது மிகச்சிறந்த ஒரு முறை. சார் சொல்கிற ஒவ்வொரு வேர்டாக நோட் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாத அந்த சொற்கள் எல்லாம் யூடியூப் கூகுள் மூலமாக தேடி அறிஞ்சு படிக்கக்கூடிய அந்த ஆசை ஒன்றை ஏற்படுத்தினாங்க. இளையவர்களுக்கு தெம்பூட்டக்கூடியதாக மற்றும் சிறந்த வழிகாட்டியாக இந்த நிறுவனம் தன்னுடைய இந்த ஸ்பேஸ் லேர்னிங் முறையினை மேற்கொண்டு வருவது இலங்கையில் இருக்கின்ற எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வரம்.